ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேத்ஸ்ல முக்கோணவியல்ங்கிற பாடத்துல பயிற்சி 6.2ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். அதுல பாருங்க, பின்வரும் சமன்பாடுகளை சரிபார்க்கன்னு கொடுத்துட்டு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். sin ஸ்கொயர் 60 டிகிரி பிளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி ஈக்குவல் டு 1 நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? ஸோ இதை சரிபார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி sin 60 டிகிரி, காஸ் 60 டிகிரி அல்லது 45 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி இதனுடைய மதிப்புகள்லாம் தெரிஞ்சாதான் இந்த பயிற்சியக்கூடிய எல்லா சமமே போட முடியும். ஸோ இது மெயினா தெரியணும்னா நம்மளுக்கு முக்கோணவியல் அட்டவணை தெரியணும். ஸோ ஒரு முக்கோணவியல் அட்டவணையை எப்படி ஈஸியா ஃபில் பண்ணலாம், எப்படி அதனுடைய மதிப்புகளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, முக்கோணவியல் அட்டவணை. ஸோ நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா 6 முக்கோணவியல் விகிதங்களுக்கான முக்கியமான சில கோண அளவுகளுக்கான மதிப்புகளை நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழிதான் இங்க சொல்ற, கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா தீட்டா, என்னென்ன மாதிரியான தீட்டாவெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ இந்த 5 கோண அளவுகளுக்கும் என்னென்ன முக்கோணவியல் விகிதங்கள் எடுக்க போறோம் அப்படின்னா sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. ஸோ இந்த 6 முக்கோணவியல் விகிதங்களுக்கு இந்த 5 கோணங்களுக்கும் இந்த டேபுலர் காலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். எப்படி ஈஸியா ஃபில் பண்றதுன்னு சொல்ற பாருங்க. ஸோ இதை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டேபுலர் காலமுக்கு மேல இந்த 5 கோண அளவுகளுக்கும் மேல ஒரு சில அளவுகளை எழுதிட்டோம் அப்படின்னா இதை ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 0ல இருந்து 1 வரை இருக்கக்கூடிய மதிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த 0ல இருந்து 1 வரை இருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம கால் பங்குகள், அதாவது குவார்டரா நம்ம பிரிச்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு கால் பங்கை சேர்த்தணும் அப்படின்னா ஒரு கால், அந்த கால் பங்குக்கு கூட ஒரு கால் பங்கை சேர்த்தணும் அப்படின்னா அரை, அது கூட ஒரு கால் பங்கு சேர்த்துனா முக்கால், அது கூட ஒரு கால் பங்கு சேர்த்துனா 1. ஸோ 0, கால், அரை, முக்கால், 1 அப்படிங்கிறத மேல எழுதிக்கலாம். இப்போ நான் மேல எழுதுன நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்த அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லைனுடைய ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது சைனுடைய எல்லா மதிப்புகளோட ஆன்சரும் இந்த மதிப்புகளுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது கிடைச்சிடும். 0வோட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 0வே தான். 1/4ஓட ஸ்கொயர் ரூட் 1/2. 1/2ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 1ஓட ஸ்கொயர் ரூட் 1, 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாததுனால √2ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி 3ஓட ஸ்கொயர் ரூட் √3, 4ஓட ஸ்கொயர் ரூட் 2, 1ஓட ஸ்கொயர் ரூட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட ஆன்சர் ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் லைன் எப்படி ஃபில் பண்றதுன்னா சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று நிரப்பு கோணங்கள். அதாவது சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. அதாவது சைனுடைய 0 டிகிரியோட மதிப்பு காசோட 90 டிகிரிக்கு சமமா இருக்கும். சைன் 30 டிகிரியோட மதிப்பு காஸ் 60 டிகிரிக்கு சமமா இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல எழுதுனீங்க அப்படின்னா காஸ் தீட்டாவோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட் இருக்கக்கூடிய 90 டிகிரியோட மதிப்பு இங்க 0 டிகிரிக்கும், 60 டிகிரியோட மதிப்பை 30 டிகிரிக்கும், 45 டிகிரி அப்படியே எழுதிக்கலாம். இங்க 30 டிகிரியோட மதிப்பை 60 டிகிரிக்கு எழுதிக்கலாம். இந்த 0 இந்த லாஸ்ட்ல. சரிங்களா? ஸோ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டாங்கிறதுனால ரிவர்ஸ்ல எழுதுனா காஸ் தீட்டாவோட ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்து டான் தீட்டாவோட ஆன்சர் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டான் தீட்டா. ஸோ இது ரெண்டையும் நீங்க வகுத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த டான் தீட்டாவோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 0வும் 1ஆல வகுத்தா என்னன்னா ஆன்சர் 0. அடுத்து இது ரெண்டையும் வகுக்கும் போது இந்த 2 கேன்சல் ஆயிரும். மேல 1 இருக்கும், கீழே √3 இருக்கும். ஸோ 1/√3. இங்க 1/√2 1/√2 கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். 2ஐ வகுக்கும் போது 2 கேன்சல் ஆயிரும். √3 1ஆல வகுத்தீங்கன்னா விடை என்னன்னா √3. 1 0வால வகுக்க முடியாது, எந்த ஒரு நம்பரையுமே 0வால வகுக்க முடியாது. அப்படி 0வால வகுத்தோம்னா அதுக்கு இன்ஃபினிட்டி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது எதோட தலைகீழி? சைன் தீட்டாவோட தலைகீழி. ஸோ சைன் தீட்டாவோட ஆன்சரை தலைகீழா, அதாவது ரெசிப்ரோக்கலா எழுதணும் அப்படின்னா எதோட ஆன்சர் கிடைக்கும்னா கொசிகன் தீட்டாவோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி ரெசிப்ரோக்கலா எழுதணும்? 0 அப்படின்னா 0 கீழே 1 இருக்குன்னு இருக்கும். ஸோ 0/1. தலைகீழா எழுதுனீங்கன்னா 1/0ன்னு வரும். 1/0னா அதனுடைய ஆன்சர் என்னன்னா இன்ஃபினிட்டி. அடுத்து 1/2 தலைகீழா எழுதுனீங்கன்னா 2/1, அதை 2ன்னு எடுத்துக்கலாம். 1/√2 அதை தலைகீழா எழுதுனீங்கன்னா √2. √3/2 தலைகீழா எழுதுனீங்கன்னா 2/√3. அடுத்து 1 தலைகீழா எழுதுனா 1 தான் ஆன்சர். ஸோ சைன் தீட்டாவினுடைய ரெசிப்ரோக்கல்
கொசிகன் தீட்டாங்கனால இந்த லைன் கிடைச்சிருச்சு. அடுத்து சீக்கன் தீட்டாங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்? காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ காஸ் தீட்டாவை தலைகீழா எழுதினாலும் இந்த ஆன்சர் கிடைக்கும். இல்ல அப்படின்னா எப்படி சைன் தீட்டாவை ரிவர்ஸ்ல எழுதுனா நம்மளுக்கு காஸ் தீட்டா கிடைச்சது இல்லையா? ஸோ அதே மாதிரி கொசிகன் தீட்டாவை ரிவர்ஸ்ல எழுதுங்க. ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு ஒரு ஆன்சர் இங்க, இந்த ஆன்சர் இங்க, இது இங்க, இது இங்க, இது இங்க, இப்படி மாத்தி எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு சீக்கன் தீட்டாவோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் இப்ப ரிவர்ஸ்ல எழுதுறேன். லாஸ்ட் இருக்கக்கூடிய 1 இங்க எழுதியாச்சு. அடுத்தது 2/√3 இங்க, அடுத்தது √2க்கு நேர் √2, இந்த 2க்கு நேர் 2, இந்த இன்ஃபினிட்டிக்கு நேர் இன்ஃபினிட்டி. ஸோ சீக்கன் தீட்டாவோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து காட் தீட்டா. கொசிகன் தீட்டாவை சீக்கன் தீட்டாவை வகுத்தீங்கனாலும் காட் தீட்டா கிடைக்கும். இல்லைன்னா டான் தீட்டாவை தலைகீழா எழுதுனீங்கன்னா காட் தீட்டா கிடைக்கும். அல்லது டான் தீட்டாவை ரிவர்ஸ்ல எழுதினாலும் காட் தீட்டா கிடைக்கும். ஏன்னா டான் 90 டிகிரி மைனஸ் தீட்டா தான் காட் தீட்டா. எப்படி சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் நிரப்பு கோணங்களோ அதே மாதிரி சீக்கன் தீட்டாவும் டான் தீட்டாவும் காட் தீட்டாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு நிரப்பு கோணங்கள். அதாவது டான் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா காட் தீட்டா, காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா டான் தீட்டா. ஸோ இதை ரிவர்ஸ்ல எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும், அல்லது தலைகீழ எழுதினீங்கனாலும் ஆன்சர் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ 0க்கு தலைகீழ எழுதுறோம்னா என்ன அர்த்தம்? 0/1. அது தலைகீழ எழுதுனா 1/0 வரும். 1/0னா இன்ஃபினிட்டி. 1/√3 தலைகீழ எழுதுனீங்கன்னா √3. 1 தலைகீழ எழுதுனா 1 தான். √3 தலைகீழ எழுதுனா √3 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ எழுதுனா 1/√3. அடுத்து இன்ஃபினிட்டி/1 தலைகீழ எழுதுனீங்கன்னா 1/∞. 1/∞ ஆன்சர் என்னன்னா 0. ஸோ இந்த மாதிரி முக்கோணவியல் அட்டவணை தெரிஞ்சாதான் அவங்களால இந்த பயிற்சி இருக்கக்கூடிய எல்லா கணக்குமே நம்மளால ஈஸியா போட முடியும். ஸோ முக்கோணவியல் அட்டவணை ஃபில் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, இந்த சமம் ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சமன்பாடை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ சரிபார்க்க அப்படின்னாலே LHS எடுத்துக்கலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சு RHSோட ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம் ஒரு மெத்தட். இல்லையா LHS தனியா கண்டுபிடிக்கணும். RHSல இந்த மாதிரி நம்பரா கொடுக்காம அங்கேயே சமன்பாடு கொடுத்துருக்காங்கன்னா RHS தனியா கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணலாம். LHS RHS தனித்தனியா கண்டுபிடிச்சு ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். இல்லைன்னா LHS மட்டும் எடுத்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் RHSல இருக்கக்கூடிய ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போறோம். ஸோ LHSல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கங்க. என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் 60 டிகிரி பிளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ சைன் 60 டிகிரியோட மதிப்பு எழுதி அதுக்கு ஸ்கொயர் போடணும். ஸோ சைன் 60 டிகிரியோட மதிப்பு இங்க அட்டவணையில் என்னன்னு பாருங்களேன், √3/2. ஸோ √3/2 எழுதி அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். பிளஸ் காஸ் 60 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில் என்னன்னு பாருங்க, 1/2. ஸோ 1/2 எழுதி அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. √3ஓட ஸ்கொயர் 3, 2ஓட ஸ்கொயர் 4, பிளஸ் 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4. ஸோ பகுதி பகுதி சேமா இருக்கிறதுனால தொகுதி 2ஐ அப்படியே கூட்டிக்கலாம். ஸோ 3 + 1 4/4. 4 4ஆல வகுக்கும் போது என்ன? ஈக்குவல் டு 1 ஆன்சர் கிடைச்சிருக்குது. 1ங்கிறதா நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய RHS. ஸோ நம்ம LHS தான் எடுத்துக்கிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணா RHS இருக்கக்கூடிய 1ங்கிற ஆன்சர் வந்திருக்கு. therefore இந்த சமன்பாடு கரெக்ட் தான். அதே மாதிரி செகண்ட் சம் செக் பண்ணலாம். செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. இதை வந்து சரியா இல்லையான்னு செக் பண்ணுங்க, சரி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாருங்க, LHSலயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. RHSலயும் ஒரு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்ல LHS தனியா RHS தனியா கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன இருக்குன்னு பாருங்க, 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 + அப்படியே போட்டுட்டு tan 30 டிகிரியோட மதிப்பு எழுதி அதுக்கு ஸ்கொயர் போடணும். tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்க, 1/√3. ஸோ 1/√3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் 1ஓட ஸ்கொயர் 1/√3ஓட ஸ்கொயர் என்னன்னா 3. ஸோ இந்த மாதிரி ஒரு முழு நம்பர் பிளஸ் ஒரு பின்னம் வருது. இந்த மாதிரி பின்னங்களின் கூடுதல் வர இடத்துல நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியா போடுறது நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அதனால இப்பவும் சொல்ற கவனிங்க. இந்த மாதிரி ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை எப்படி ஈஸியா கூட்டலாம் அப்படின்னா, மீசியமா எடுத்து ஆக்சுவலா கூட்டணும். இங்க 1க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 1க்கும் 3க்கு என்ன மீசியமா வரும்னா 3ன்னு போட்டுட்டு ரெண்டுலயுமே பகுதி 3 வர்ற மாதிரி இதை மாத்தி போடணும். ஸோ அதை விட ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 பிளஸ் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே போட்டுடலாம், 1/3. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்கி பிளஸ் 1, 1 3 3 பிளஸ் 1/3. ஸோ 3 + 1 என்ன ஆன்சர் வந்திருக்கு? 4/3 வந்திருக்கு. இது LHSோட ஆன்சர்.
இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன். சீக்கண்ட் ஸ்கொயர் 30 டிகிரி இருக்குது. எப்பவுமே சம்மல ஈக்குவல் டு நேர் வர மாதிரி போட்டீங்கன்னா சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் 30 டிகிரி. சீக்கண்ட் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்களேன். 2/√3. ஸோ 2/√3 மதிப்பை எழுதி அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு பாருங்களேன், அது ஹோல் ஸ்கொயர். ஸோ 2ஓட ஸ்கொயர் என்னன்னா 4, √3 ஸ்கொயர் என்னன்னா 3. ஸோ இதோட ஆன்சரும் 4/3 தான் வந்திருக்கு, இதோட ஆன்சரும் 4/3 தான் வந்திருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால therefore எது ரெண்டு ஈக்குவல், 1 பிளஸ் tan ஸ்கொயர் 30 டிகிரி ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் 30 டிகிரி அப்படிங்கிறது சரிதான். சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சரிபார்க்க சொல்லியிருக்காங்கன்னா, cos 90 டிகிரி சமம் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் 45 டிகிரி ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் 1 நம்ம சரிபார்க்கணும். ஸோ இதுல 3 இருக்கு, மூணுமே சமமான்னு கேட்டுருக்காங்க பாருங்களேன். ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. இந்த மூணுமே ஈக்குவலா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ மூணையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு மூணோட ஆன்சரும் ஈக்குவலா வருதான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காஸ் 90 டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். காஸ் 90 டிகிரிக்கு அட்டவணையில பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும். காஸ் 90 டிகிரியோட மதிப்பு என்னன்னு இருக்கு, 0ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் 0. அதே மாதிரி இந்த ரெண்டோட ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மைனஸ் அப்படியே போட்டுட்டு 2ஐயும் அப்படியே போட்டுட்டு சைன் 45 டிகிரியோட மதிப்பை எழுதி அதுக்கு ஸ்கொயர் போடணும். சைன் 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்களேன், 1/√2. ஸோ 1/√2 எழுதி அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ 1 மைனஸ் 2 இன்டூ பிராக்கெட் இருக்குன்னா இன்டூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்டூ 1ஓட ஸ்கொயர் என்னன்னா 1/√2 ஸ்கொயர் என்னன்னா 2. ஸோ இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1ஓட ஆன்சர் 0. ஸோ இதோட ஆன்சர் 0, இதோட ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த தேர்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். தேர்ட் என்ன இருக்கு, 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் 1ன்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஸோ 2 இன்டூ காஸ் 45 டிகிரியோட மதிப்பை எழுதி அதுக்கு ஸ்கொயர் போடணும். காஸ் 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்க, 1/√2. ஸோ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு மைனஸ் 1 போட்டாச்சு. ஸோ ஈக்குவல் டு 2 இன்டூ 1ஓட ஸ்கொயர் 1, √2ஓட ஸ்கொயர் 2 மைனஸ் 1. இங்கே 2 கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் 1ஓட ஆன்சர் என்ன, 0. ஸோ 3ம் கண்டுபிடிச்சோம், 3ஓட ஆன்சரும் 0ன்னு வந்திருக்கிறதுனால therefore எந்த 3ம் சமம், காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் 1. ஸோ இந்த 3ம் ஈக்குவல். பார்த்துடலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சைன் 30 டிகிரி காஸ் 60 டிகிரி பிளஸ் காஸ் 30 டிகிரி சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கு, ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு ஒன்று இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் தனியா ஆர்ஹெச்எஸ் தனியா கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன். சைன் 30 டிகிரி காஸ் 60 டிகிரி பிளஸ் காஸ் 30 டிகிரி சைன் 60 டிகிரின்னு இருக்கு. ஸோ இதோட மதிப்போட எல்லாம் பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்களேன், 1/2 இன்டூ இன்டூ இருக்குன்னு அர்த்தம். காஸ் 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்க, அதுவும் 1/2. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆன்சர். அதுக்காக நான் தெரியறதுக்காக ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன். பிளஸ் காஸ் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்க, √3/2 இன்டூ சைன் 60 டிகிரியோட மதிப்பு. சைன் 60 டிகிரியோட மதிப்பும் என்ன, √3/2. சரிங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 பிளஸ் √3 இன்டூ √3 3. இப்போ ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 4. இப்போ பாருங்க பகுதி சேமா இருக்கிறதுனால அந்த பகுதியை அப்படியே போட்டுட்டு தொகுதி ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4/4ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 1. ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 1ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ்ல என்ன மட்டும்தான் இருக்கு, சைன் 90 டிகிரி மட்டும்தான் இருக்கு. அந்த சைன் 90 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில பாருங்களேன், அதோட ஆன்சரும் 1 தான். ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கு. therefore நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.